எப்போதும் போல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய கூடுதல் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சைடு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வாட்டியும் தமிழ்நாடு சீருடை பணியாளர்கள் தேர்வு வாரியம் நடத்தும் காவல் சார்பு ஆய்வாளர் பணியிடத்திற்கான காலி பணியிடங்கள் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இத்தேர்விற்கு விண்ணப்பிக்கும் முறை, கல்வி தகுதி மற்றும் இந்த ஆண்டிற்கான புதிய அப்டேட் குறித்து முந்தைய செய்தி தொகுப்பில் பார்த்திருந்தோம். இதில் எழுத்துத் தேர்வு மற்றும் உடல் தகுதி தேர்விற்கு தயாராகும் முறை குறித்து தென்காசி மாவட்டம் சுரண்டை சாந்தி ஐஏஎஸ் அகாடமியின் ஒருங்கிணைப்பாளர் ரமேஷிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அந்த 80+60 140 கொஸ்டின், 70 மார்க்ஸ் 140 கொஸ்டின்ஸ், அந்த பேட்டர்னில் எந்த சேஞ்சும் இல்லை. அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி தமிழில் உங்களுக்கு 100 கொஸ்டின், அதில் 40% ஸ்கோர் பண்ணால் நமக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு பார்க்கணும். ஸோ பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் வைஸாக எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ரொட்டீனாக நமக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான எந்த சிலபஸ் இருக்கோ அதே சிலபஸில் தான் இந்த வாட்டி எக்ஸாம் நடக்க போகுது. அதில் வேறு எந்த சேஞ்சும் நமக்கு இல்லை. ஸோ இதில் நம்ம எப்போதும் போல் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய கூடுதல் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி, அது போலீஸ் ஆகட்டும் எஸ்ஐ ஆகட்டும், நம்மளோட கூடுதல் கவனம் வந்து எப்போதுமே சயின்ஸ் சைடு நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த வாட்டியும் கிட்டத்தட்ட 25லேருந்து 30 கொஸ்டின் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சயின்ஸோட கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்கள் ரொட்டீனாக படிச்சிருக்க அதே விஷயத்தை நீங்கள் கவனப்படுத்தி படிக்கும்போது உங்களுக்கு இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி படிக்கிற உங்கள் எஸ்ஐ மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுற போலீஸுக்கும் எஸ்ஐக்காக படிச்சுட்டு இருக்கிற நிறைய பேரோட ஆசையும் கனவும் இதுவாக தான் இருக்கும். இந்த மக்களுக்காக நான் சொல்கிறேன், இன்னும் கூடுதலாக ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பர்சனோ இல்லைனா யூனிஃபார்ம் சர்வீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோ தயவுசெய்து அப்ளை பண்ணுங்கள். அது இல்லாமல் ஜென்ரல் எக்ஸாமுக்கு எழுதிட்டு இருக்கிறவங்க படிக்கிறவங்க தயவுசெய்து இந்த ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இவங்களோட வாய்ப்பை தயவுசெய்து, நீங்கள் குவாலிஃபை ஆயிருவீங்க, பட் ஃபிசிக்கல் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா தயவுசெய்து அது அவங்களுக்கு இன்னொருத்தரோட வாய்ப்பை தட்டி பறிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் தயவுசெய்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸை விரும்புகிறவங்க, அவங்க அதுன்னு முழு நேரமாக படிச்சுட்டு இருக்காங்க. முழு நேரமாக படித்து முழுசாக அவங்கள உடல்நிலையிலையும் மனநிலையும் படிப்புக்காகவும் தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வாய்ப்பை தயவுசெய்து காமன் ஆஸ்பிரன்ஸ் அவங்களோட சான்சஸை நீங்கள் தயவுசெய்து கெடுக்க வேண்டாம். அதனால் உங்களுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ டிஎன்பிசி மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்கச்சக்கமான வேலை வாய்ப்புகள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுக்கான எக்ஸாமை தயவுசெய்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபிசிக்கலை பொறுத்தவரை ரொட்டீன் தான், நம்ம என்டூரன்ஸ் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஸ்டார் ஈவெண்ட்ஸ், ஸோ 15 மார்க்ஸ் 3 ஸ்டார் ஈவெண்ட் இருக்குது. அந்த ஸ்டார் ஈவெண்ட் அடிப்படையில் 2 மதிப்பெண், டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா 5 மதிப்பெண் அப்படிங்கிறது இருக்குது. அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஃபிசிக்கல் க்ரைட்டீரியா பொறுத்தவரை ஆஸ் யூஷுவல் ரொட்டீனாக என்ன பண்ணுறோமோ அதே தான். ஸோ எக்ஸாமுக்கு படிக்கணும் விரும்புகிறவங்க, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இன்னும் கூடுதலாக சிறப்பாக நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களோட கனவு வேலைக்கு தான் போகணும். அது மத்திய அரசு வேலையோ மாநில அரசு வேலையோ நீங்கள் வேலைக்கு தான் போகணுங்கிறத முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் 10+2+ பேட்டர்னில் நீங்கள் 12ஆம் வகுப்பு முடித்ததுக்கப்புறமா உங்களோட டிகிரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய காலேஜஸில் படிக்கணும், நிறைய செலவு பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் உங்கள் நியர்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு கல்லூரிகளை தயவுசெய்து அதை பயன்படுத்துங்க. அதுக்கப்புறமா டிஸ்டன்ஸில் படிக்க வாய்ப்பு இருந்தால் டிஸ்டன்ஸ்லேயும், அதாவது தொலைதூர கல்வியிலையும் உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் உங்களோட டிகிரியை போட்டுட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் கரஸில் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணுறீங்களா, இல்லை பக்கத்தில் கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு கன்வீனியன்ட் இடத்துல காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா, அந்த காலேஜஸில் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போதே உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமோ ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமோ, அந்த எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களோட 3 வருட படிப்பு முடியும் போது கட்டாயம் 100% உங்கள் கைகளில் ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு அரசு வேலை அப்படிங்கிறது உங்கள் கைகளில் நிச்சயமாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி, நிறைய மாநிலங்களில் நம்ம அதை பண்ணுறாங்க. நிறைய மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்புகளில் நிறைய முன்னுரிமை வாங்குறாங்க, நிறைய அவங்களோட ஆதிக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் ரொம்ப ஏர்லியராக அந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறாங்க. நம்ம சைடில் மட்டும்தான் எக்ஸாமுக்கான அவேர்னஸ் இருக்குது, ஆனால் அதை சரியான வயசில் தொடங்குறதுல சின்ன தயக்கமும் பயமும் இருக்குது. அது பயமோ தயக்கமோ வேண்டாம். நீங்கள் எக்ஸாமுக்கு தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களோட +2 முடிச்சதுக்கப்புறம் அதை பிளான் பண்ணுங்கள். ஈஸியாக ஒரு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸோ கவர்மெண்ட் காலேஜில் ஒரு கோர்ஸோ சிம்பிளாக படிச்சுட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஷுவராக நீங்கள் 3rd இயர் முடிக்கும்போது உங்கள் கையில் ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமாக தெரிவிச்சுக்கிறேன். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, நீங்கள் ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நடக்கணும். காலையில் இனிஷியல் டேஸில் ஏர்லி மார்னிங் எந்திக்கணும். உங்களோட ரொட்டீனை ஃபிசிக்கல் எக்ஸசைஸோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நடங்க, ஓடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெகுலராக நீங்கள் டச்சில் இருக்கணும். எக்ஸாமை பொறுத்தவரை எக்ஸாமோ ஃபிசிக்கலோ எதுவாக இருந்தாலும் அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் டே டைமில் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கன்னா நீங்கள் காலையிலையும் சாயந்தரமும் நீங்கள் ஓடணும். அதுக்கப்புறம் பக்கத்து ஏரியாக்களில் கிரவுண்டில் எங்கேயாவது, அதே மாதிரி நியர்பை இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனோ இல்லைனா ஃபயர் ஸ்டேஷன்லையோ பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் நிறைய இடங்களில் ரோப் கட்டி போட்டிருக்காங்க. ஸோ ரோப் கிளைம்பிங் அப்படிங்கிறது உங்களுக்கு சேலஞ்சாக இருந்தால் ரோப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைசஸ் பண்ணணும். ரோப்பை நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ரன்னிங்கும் ரோப்பும் டெய்லி இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் நல்ல கிரவுண்ட் கிடச்சதுன்னா உங்களுக்கான லாங் ஜம்ப் ப்ராக்டிஸையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே நேரத்தில் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஆகாரங்களை நீங்கள் எடுத்துக்கணும். ரொம்ப சத்தான ஆகாரங்களை நீங்கள் உங்கள் உணவு முறைகளில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களை கிராஜுவலாக உங்களுக்கு அந்த ஃபிட்னஸையும் எனர்ஜியும் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்டில் போய் நிற்காமல் ஃபிசிக்கலுக்கு போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா, எக்ஸாமுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா, எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ண டேட்லேருந்து நீங்கள் எப்போல்லாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்போத்துலேருந்தே உங்கள் ஃபிசிக்கல் எக்ஸசைஸையும் பண்ணால் அது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலனை தரும்.
நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.